वेदाशास्त्रं वरं नास्ति तदेवं केशवत्परं शरेरित्यच्चरे भूते व्याधयुक्तदे कलेभरे औषधं दस्तवेधोऽयं वैश्वनारायण हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे ओम आंचुरहाय विद्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमान् प्रचोदयात् ओम रामदूताय विद्महे अंजनीपुत्राय धीमहि तन्नो मारुति प्रचोदयात् श्री अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नागस्य महावीराञ्जनेय स्वामिनः अत्तै पुष्पाञ्जलिम् आवाहयामि நம்ம வரகூர் புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வீராஞ்சநேய சுவாமி 16வது வருஷம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாக்கு வந்திருக்க எல்லாரும் சகல சௌபாகியத்தோடு இருக்கணும், அஷ்ட ஐஸ்வரத்தோடு இருக்கணும், தீர்க்காஷா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நாம் அனைவரும் நோயற்ற வாழும் இருக்கணும்ட்டு நாம் வீராஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நாம் ஒவ்வொரு வருஷமும் ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒன்று சொல்கிறத கேட்டுங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு வில்வ மாலையும் போடலாம். ஆஞ்சநேய சுவாமிக்கு வில்வ மாலையும் போடலாம். எதனால் வில்வ மாலை போடலாம்? சிவபெருமானுக்கு துளசி மாலையும் போடலாம். சிவனுக்கு எதனால் போடுறோம்? நாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேய சுவாமினா யாருன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஆஞ்சநேய சுவாமினா பெருமாளுடைய பக்தன். இது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆஞ்சநேய சுவாமி சிவனுடைய ரூபம். ஆஞ்சநேய சுவாமி சிவனுடைய ரூபம். அது எப்படி சுவாமி? இவர் நாமம் போட்டுக்கிறாரு, அவர் பட்டம் போட்டுக்கிறாரு, அது எப்படி வந்துடும்? ஆஞ்சநேய சுவாமி சிவரூபம்னா நம்ம சிவன், பிரம்மா, விஷ்ணு